வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 4ல இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போறீங்க. விச் இஸ் மோர் ஸ்டேபிள், Fe3+ ஆர் Fe2+? எக்ஸ்பிளைன். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுமா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப ஷார்ட் நோட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், அது கவனமாக கவனிங்க. நீங்கள் ஈஸியாக 3 மார்க் வாங்கிடலாம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, விச் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாலே யார் ஸ்டேபிள் அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு மார்க் இருக்கு. அதனால அதை எப்பயுமே எழுதணும், கவனமாக கவனிச்சுட்டே வாங்க. ரைட், இப்போ அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும். Fe இதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 26மா, சரிங்களா? ரைட், அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கான் வந்து 18 போயிடும். அப்போ 3d6 4s2 அப்படின்னு வரும். இதுதான் அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது இப்போ அயனா மாறணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe2+ Fe3+ மாறணும். அப்போ கவனிங்க, இது ரெண்டு விதமாக மாறப்போகுது. ஒன்று Fe2+ மாறப்போகுது, இன்னொன்று Fe3+ மாறப்போகுது. ரைட், கவனிச்சுட்டே வாங்க. 2+னா என்னது? 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும். அப்போ அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான் வெளியே போயிடும். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி மாறும் பாருங்க. ஆர்கான் என்ன தாங்க வரும்? 3d6 அப்படின்னு வரும், சரிங்களா? ரைட், இப்போ Fe3+னா என்ன? நமக்கு மொத்தம் 3 எலக்ட்ரான் வெளியே போகணும். அப்போ இங்கிருந்து 2, இங்கிருந்து 1, அப்போ என்ன வரும் கவனிங்க. ஆர்கான் என்ன வரும்? 3d5 அப்படி வரும். ரைட், நமக்கு தெரியும் d ஆர்பிட்டால மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும்? நம்ம 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். இதுல ஹாஃப் ஃபில் எவ்வளவு? 5 ஃபில் பண்ண முடியும். நமக்கு தெரியும் ஒரு ஆர்பிட்டால ஃபுல்லி ஃபில்டு இல்ல ஹாஃப் ஃபில்டு இருந்தா அதுதான் மோர் ஸ்டேபிள். அப்ப Fe3+ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3d5 என்னவா இருக்கீங்க? ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா இருக்கு. ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இதை கண்டிப்பா நீங்க எழுதணும், சரியா? கான்ஃபிகரேஷன் யாரு? Fe3+, சரிங்களா? இது என்னது சார் அப்படின்னா இது பார்ஷியலி ஃபில்டு. இது வந்து என்னதுமா எழுதுறோம் நீங்க? பார்ஷியலி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஏன்னா இந்த வார்த்தை கண்டிப்பா நீங்க எழுதணும், இதுக்கு மார்க் இருக்கு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், சரிங்களா? ரைட், இப்போ நமக்கு தெரியும், நீங்களே சொல்லுங்க. Fe3+ ஸ்டேபிளா Fe2+ ஸ்டேபிளா? ஏன்னா Fe3+ தான் ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்ப என்ன எழுதணும்? இட் இஸ் மோர் ஸ்டேபிள். இட் இஸ் மோர் ஸ்டேபிள். இது வந்து என்னதுமா? இட் இஸ் லெஸ் ஸ்டேபிள். அப்ப கடைசி நம்ம எது கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா Fe3+ இஸ் மோர் ஸ்டேபிள். கரெக்டா? Fe3+ இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் யாருமா? Fe2+. Fe2+ விட Fe3+ தான் மோர் ஸ்டேபிள். இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மார்க் இருக்கு. அதே மாதிரி இங்க ஹாஃப் ஃபில்டு எழுதுறீங்களா, அதுக்கு ஒரு மார்க். இங்க பார்ஷியல் ஃபில்டு அப்படின்னு எழுதி எலக்ட்ரானிக் எழுதுறீங்க, அதுக்கு ஒரு மார்க் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நினைங்க மாணவர்களா. நன்றி.